ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். ரொம்ப நாள் கழிச்சு ரிப்பேரிங் வீடியோ போட போகிறேன். இந்த பாதி அன்றைக்கி நாங்கள் 15 நாளைக்கு முன்னாடி செஞ்சு வச்சோம். அதுக்கு ஜாமான் கிடைக்காம இருந்தது. அந்த ஜாமான் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த காயில் வெண்டிங்லாம் பண்ணுவோம், ஃபிட்டிங் பண்ணும். அது வரைக்கும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள், 15 நாளைக்கு முன்னே. இது கராட்டா பேண்ட்ஸ். வாங்க இப்போ கெப்பாசிட்டி செட் பண்ணிடலாம். இது ஃபுல் காயில் நாங்கள் செட் பண்ணிட்டு விடுவோம். பின்ன இது பார்த்திங்களா, இந்த 2 ஃபேன் இருக்குது பார்த்திங்களா, பெரிய ஃபேன். இதோட அது பொருள் தான் அது. இது ரொம்ப ஹை ஸ்பீடு ஃபேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கல்யாண வீட்டுக்கெலாம் வாடகைக்கு கொடுக்கும் பார்த்திங்களா, அந்த ஃபேன் இது. இதில் நாங்கள் எப்படி வாடகைக்கு கொடுக்குறதுனால அதை இதை பொருள் போட்டு போறியா ப்ராப்பராக அதுக்குள்ளே ஜாமான் போட்டால் தான் அது ரிப்பேர் பண்ணாலுமே கொஞ்ச நாள் ஓடும். இது ஃபுல்லாக காயில் எரிஞ்சு போயிருந்தது. அதனால் அவர் சொன்னார், கஸ்டமர் சொன்னால் மெதுவாக செஞ்சாலும் நல்ல பொருள், ஒரிஜினல் பொருள் கொடுத்தாங்கன்னு சொல்லி தான் வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ அந்த பொருள் கிடச்சிட்டு வாங்க இப்போ நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், ஸ்டார்ட் ஆகிட்டு பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுற பொருள் அவங்க சொல்லுவாங்க, எப்படி இருந்தாலும் நடக்கும், செஞ்சு தாங்க, நாங்கள் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். இது வாடகை கொடுக்கறதுனால அதுக்கேற்ற பொருள், நல்ல பொருள், ஒரிஜினல் பொருளுக்காக வெயிட்டிங். இப்போ கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ணிடலாம். எல்லாம் ஃபிட்டிங் ஆகிட்டு கஸ்டமர் ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் சாயங்காலம் நாங்கள் வருவோம் தாங்குது. பாருங்கள், இது ஒன்று, இது ஒன்று, 2 நமக்கு ரெடி பண்ணணும். ஒன்று இந்த அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒன்று பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். ஒன்று அங்கே வச்சுட்டாரு. இன்னொன்று ஏற்கனவே நாங்களாம் செட் பண்ணி வச்சுருக்கோம். இருந்தாலும் ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு லேஸாக கொஞ்சம் செக் பண்ணுறது நல்லது பார்த்திங்களா. இப்போ எடுத்துட்டாரு. ஆனால் இது இப்போது பாடி ஃபிட்டிங் இப்போ பண்ணுவாரா இல்லை அப்புறமா பண்ணுவாங்க. கஸ்டமர் சாயங்காலம் 7 மணிக்கு மேலே வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ பண்ணுறா அப்புறம் பண்ணால் எனக்கு அதுக்கு சரியான ஐடியா இல்லை. இப்போ ஃபிட்டிங் பண்ணால் கண்டிப்பாக நான் முழு வீடியோ எடுத்து போட்டுருவேன். இல்லைனா இப்போ ஃபிட்டிங் பண்ணலன்னா இப்போ செகண்ட் பார்ட் வீடியோ உங்களுக்கு சாயங்காலம் 7 மணிக்கு மேலே தான் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுக்குமே நம்ம கெப்பாசிட்டி செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பொருள் கொஞ்ச நாள் ஓட்டாமல் அப்படி வச்சுட்டா இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் மழைக்கு அதுமாதிரி ஸ்ட்ரக் ஆகி நின்று போயிடும். அதனால தான் செக் பண்ணி வைக்காரு. கஸ்டமர் வர நேரத்தில் அந்த ஓடிட்டுருக்கோம் நம்ம பார்த்தீங்களா. இப்போ இதுக்கு நாங்கள் 4 நம்பர் கெப்பாசிட்டி செட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுவும் செக் பண்ணுறாரு, ஓடுதான்னு பார்க்கலாம். இதுவுமே ஸ்டார்ட் ஆகிட்டு சரிதான் உங்களுக்கு சுற்றுறது. இங்கே இப்படி பல்ப் எரிஞ்சாலே மோட்டரெல்லாம் ஓகேன்னு அர்த்தம். இப்போ மணி 12 ஆகிட்டு. ஒரு மணி 1:15க்கு மார்க்கெட்டுக்கு போவார். அதனால் இப்போ ஃபிட் பண்ணுறாரா சாயங்காலம் ஃபிட் பண்ணுறாரு, இது ஒரு மூடு பொறுத்து. நாங்கள் இதை பண்ணிவிட்டு கஸ்டமர் கால் பண்ணுவோம். நீங்கள் இப்போ எடுக்கிறீங்கன்னா உடனே ஃபிட் பண்ணுவோம். இல்லை நாங்கள் சாயங்காலம் எடுக்கணும். சாயங்காலம் தான் ஒரு மார்க்கெட்டுக்கு போய்ட்டு ஃபிட் பண்ணுவார் போல். இதுதான் 3 கனெக்ஷனும் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதனால் ப்ராப்பராக 3 வயருமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 3மே ஓகே, சக்ஸஸ் ஆகிட்டு. இப்போ வேலை பார்த்துக்கிட்டே இருந்தார். இவங்க பக்கத்து கடைக்காரர் உங்கள் வீட்டில் உங்கள் கேஸ் லீக் ஆகுது, அர்ஜெண்ட்டாக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. இவங்க ஃபஸ்ட் கடைக்காரர், எங்கள் கடை 3ஆவது கடைனால இது வேலையை பாதியில் விட்டுட்டு போயிருக்காரு. கஸ்டமருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க பார்த்துட்டு அவங்களுக்கு நான் ரிப்ளை தரேன், சரிங்களா? இப்போ கஸ்டமர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் சொல்கிறாங்க, மழை காரணமாக அது கல்யாண சீசன், ஆர்டர் ஒன்றும் இல்லை. இப்போ நான் வாங்கி கொண்டு போனாலும் எனக்கு வீட்டில் வைக்கிறதுக்கே இடம் இல்லை. 2 நாள் உங்கள்கிட்ட இருக்கட்டும், நான் 2 நாள் கழித்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இப்போ நம்ம ஃபிட் பண்ணாலும் இப்போ இது வெறும் பாருங்கள், பாடி பார்த்திங்களா உள்ளே வெளியே எடுத்து வச்சுருவோம். பின்ன இது நம்ம காயிலெல்லாம் ஃபிட் பண்ண பிறகு வெளியே வைக்க முடியாது. வெளியே வச்சா ஒரு துள்ளி மழை தண்ணி பட்டாலும் ஷார்ட் ஆயிரும். அதனால் எங்களுக்கும் வைக்கிறதுக்கு இடம் இருக்க பத்தில் பார்த்திங்களா. அதனால் தூக்கி நம்ம இவரப்போ சம்முன்னு இங்கே வச்சிடலாம், சரிங்களா? கஸ்டமர் எப்போ வாங்குறாரோ வாங்கட்டும், 2 சேர்த்து வச்சிடலாம். இவ்வளோ வேலை பார்த்ததுக்கு இவ்வளோ டேபிள் எல்லாம் அப்படியே போட்டுட்டு ஓடி போயிட்டார். இதை நம்ம எடுத்து வச்சுருவோம். ஏதாவது அந்த பக்கம் விழுந்துட்டால் நானும் கவனிக்கலாம். பின்ன வேலை செய்யும் போது ஒரு பொருளும் உருப்படியாக கிடைக்காது. எனக்கு இந்த மோட்ரு தண்ணி ரிப்பேர் பண்ணி இந்த இடமா அவ்வளோ வம்பாக்கிட்டார் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு மாற்றணும் டேபிள். ஆனால் அந்தளவுக்கு இப்போ நம்மள்கிட்ட பணம் இல்லை மாற்றுறதுக்கு. இந்த வட்டுருக்குல ஃப்ரெண்ட்ஸ், இதில் காப்பர் வயர் வரும். இந்த மாதிரி வயரு. இதை எதுக்கு நாங்கள் எடுத்து தூரப்படாமல் வச்சுருக்கோம்னா, எங்களுக்கு இது நிறைய யூஸ் ஆகும். இப்படி வச்சு இப்படி வேலை செய்வோம். இது மெயினாக எங்களுக்கு டேபிள் ஃபேனில் நல்ல ஒரு யூஸ் ஆகுது. ரிப்பேர் கடைங்கன்னா சொன்னால் நல்ல பொருளை விட குப்பை கூட தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு பொருளும் இதுக்கு நாங்கள் தூரப்பட மாட்டோம். அது எதையாவது ஒன்று யூஸ் ஆகும் அப்படின்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் எப்படி இருக்கீங்க?
சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆரம்பமே காலை பொழுது இப்படி ஆகிட்டு. சரி, இனி மத்தியானம் கிடக்கு, சாயங்காலம் கிடக்கு, நைட்டு கிடக்கு. அது வரைக்கும் கடவுள் நம்ம கலந்தபடி கண்டிப்பாக தரும். நான் இந்த பொருள் செஞ்சு கையில் கொடுக்கலான்னு நினச்சி 2-3 ரீசன் இருக்குது. தினம் அது காலையில் வெளியவும் சாயங்காலம் உள்ளவும் மழை தண்ணி வந்து எடுத்து உள்ளே எடுத்து வைக்கும்போது அது ரொம்ப எடுத்து வைக்க இதாக இருக்குது. 15-20 நாள் ஜாமான் கஸ்டமர் வந்து அவசரப்படுத்தும் போது ஜாமான் கிடைக்கல. இப்போ எங்களுக்கு ஜாமான் கிடச்சிட்டு கவர்ஸ்னர் சொல்கிறாரு, எனக்கு ஆர்டர் இல்லை, இருக்கணும், நான் பொறுமையாக வாங்கிக்கன்னு சொல்கிறாரு. இப்படி தான் நடக்குது. சரிங்களா? நமக்கு கலந்தபடி நமக்கு கடவுள் எடுத்து வைப்பார். நம்ம படி அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டார், அடுத்தவங்க படி நம்ம கொடுக்க மாட்டார். இன்னும் இப்பொழுது இப்படி தான் போச்சு. இது சாயங்காலம் வரைக்கும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு முடிஞ்சால் நான் சாயங்காலம் இதோட அப்டேட் தரேன். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களாம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் ரொம்ப நாள் ஆச்சு கல்யாண நாள் திருமண நாள் சொல்லி. இன்றைக்கி நம்ம வாழ்த்து பாடிடலாமா? இன்று திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உறவுக்கும் என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். எத்தனை பேர் இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடிங்களோ என்னோட ஆசீர்வாத் என்னோட துணை உங்கள் கூட இருக்கும். ஹாப்பி வெட்டிங் டே, ஹாப்பி பர்த்டே டு யூ. மீண்டும் நாளை நல்ல ஒரு விலாகில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். லைக்கை மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. டேக் கேர், பை பை, see you. லவ் யூ, பாய்.